சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஓய்வு நாளிலே, வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட நாம் மௌனமா இல்லாதபடிக்கு தேவனை நோக்கி ஸ்தோத்தரிக்க, தேவனை நோக்கி துதிக்க, தேவனை நோக்கி தொழுது கொள்வதற்கு நாம் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலே கூட நாம் கொஞ்ச நேரம் அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துயாதி தூயவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பாவும் மேகாவுமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசுகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நடத்துகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை விட்டு கொடுக்காத தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த மாதம் முழுவதும் காத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசியிலும் நிற்கும்படி, ஓய்வு நாளில நிற்கும்படி ஆண்டவரே நீர் கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இன்னும் ஒரு சில நாட்களிலே புதிய வாரத்தை, புதிய மாதத்தை, புதிய வருஷத்தை நாங்கள் காணப்போகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆண்டின் இழப்புகள், சேதங்கள், நாசங்கள், மோசங்கள் எல்லாவற்றிலும் எங்களை விலக்கினீரே. அதற்காய் கூட உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆராதனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆராதனையை பார்க்கிற குடும்பங்களுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆராதனையை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையில கலந்து கொண்ட வாஞ்சித்தும் வர முடியாமல் இருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னோடு இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு ஆண்டவரே ஜெப உதவிகளாலும், தங்கள் உடல் உழைப்புகளாலும், உதாரத்துவமான காணிக்கைகளாலும் ஆண்டவரே தாங்குகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கும் போது ஆண்டவரே நீர் அதை எங்களுக்கு வாக்கிய பண்ணுகிற தேவனாக இருக்க போகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் நித்தம் நடத்துகிற தேவன் என்று வார்த்தையின்படி நித்தம் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அளவில்லாத கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நம்முடைய நித்திய கிருபையின்படி இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்கே எங்க நாமத்தினால 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே வருவேன், வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொன்னீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. காலையிலே தேடுகிறவன் உம்மை கண்டடைகிறான் என்று சொல்லுகிற வேத வசனத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நாங்கள் தேடும் போதெல்லாம் உமது கிருபை, இரக்கம் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா.
எங்கள் மூலமாகவும் நீர் கொடுத்த நோக்கங்கள், இந்தியா முழுவதும் ரட்சிப்பு என்று நீர் கொடுத்த நோக்கங்கள் ஆண்டவரே நிறைவேற, ரட்சிப்பின் அனுபவத்தை இன்னும் அநேகருக்கு எடுத்து சொல்ல, ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி நாங்கள் தொழுது கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறபடினாலே அப்பா, உம்மை துதிப்பதற்கு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வசதிகளை கொடுத்தீர். உம்மை துதிப்பதற்கு நல்ல ஆராதனை கூடத்தை கொடுத்தீர். உம்மை துதிப்பதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயற்கை சூழ்நிலைகளை அனுகூலப்படுத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நீர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த ஊழியத்தை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் உதடிகளின் பலிகளை இயேசுவின் நாமத்திலே செலுத்துவதற்கு இந்த தருணத்தை கொடுத்தீரே. அடிமையாக இருந்த எங்களை புத்திர சிருகாரத்தின் ஆவியினாலே மீட்டுக் கொண்டிருக்கிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் முற்பிதாக்களோடு நடந்ததைப் போல, தீர்க்கதரிசிகளோடு நடந்ததைப் போல, அப்போஸ்தலர்களோடு நடந்ததைப் போல ஆண்டவரே இன்றைக்கும் எங்களோடு கூட நீர் நடந்து வருகிற கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. வரக்கூடிய பிள்ளைகளை குறித்த நேரத்தில் நீர் கொண்டு வந்து சேர்க்க போகிறதற்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் இணைந்து ஆண்டவரே ஆராதிக்க உதவி செய்ய போகிறதற்காக, அன்றைக்கு எப்படி 7 நாட்கள் அமைதியாக இருந்து ஆராதித்த போது அங்கே எரிகோ கோட்டை இடிந்து விழுந்ததோ, அதே போல இந்த இடத்திலும் வருகிற பிள்ளைகள் வெறுமையாய் அல்லாமல் ஒரு நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. யோசனையில் பெரியவரே, செயல்களில் வல்லமை உள்ளவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து புதிய ஒரு நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே உடைய பரிசுத்த தலத்திலே பரிசுத்தமாய் நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை, தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேர் வாஞ்சிக்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. வந்திருக்கிற பிள்ளைகளையும் இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிற எங்களையும் கூட நீர் இன்றும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல் வேளையில நீர் இடைப்படும், சங்கீத பகுதியில நீர் இடைப்படும், அறிவிப்பு பகுதியில நீர் இடைப்படும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். குறிப்பாய் உம்முடைய வார்த்தையின் மேலே உம்முடைய தெய்வீக வழி நடத்துதல் இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த உலகத்துல எல்லா கனத்திற்கும், எல்லா துதிக்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரராக நீர் இருக்கிறபடினால் மகிமையுள்ள ஆராதனையை உமக்கே செலுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறவங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளிலும் கூட எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் பாட போகிறோம். ஒரு பாடல், ஸ்தோத்திர பாடல், எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் என்று பாடிவிட்டு கிறிஸ்துமஸ் காலங்களாக இருக்கிறபடினாலே கிறிஸ்து பிறப்பை நாம் அழகாய் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில 2 கிறிஸ்துமஸ் பாடலையும் கூட பாடி உங்களுடைய அற்புதமான ஜெபங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே. எல்லாம் கைகளை தட்டி பாடுவோமா? இசையோடு சேர்ந்து கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும், பூமியில் வாழ்கின்ற யாவும் பரனே உமை போற்றுதே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காற்றினில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனித்தூறலும், காற்றினில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுதே. என்னில் அடங்காம் ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலில், இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பால வயதுள்ளோர் யாவும் பேரும் வயதாள் முதிர்ந்தோர்களும், வாழ வயதுள்ளோர் யாவும் பேரும் வயதாள் முதிர்ந்தோர்களும், பாலேகத்தம் வாயினாலே பாடி உமை போற்றுவாரே. பாலேகத்தம் வாயினாலே பாடி உமை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, சொல்லுங்க, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே. என்னில் அடங்கா
ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், தேவா என்றென்றும் நான் பாடுவேன், தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல பாலகர் கூட தம்முடைய வாயினாலே இவர் என்ன செய்கிறார்களா? பாடி துதிக்கின்றார்களா? பாலகர் எப்படிங்க பாடி துதிக்க முடியும், பாடி போற்ற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன செய்யுது பிரதர் உங்க பிள்ளை ஏதோ கிக்கி பிக்கி கிக்கி பிக்கி கிக்கி பிக்கி அப்படிங்கிறாளே அப்படின்னு கேட்டோம்னா சொல்லுவாங்க, என் பிள்ளை, கிறிஸ்துவை அறிந்தவர்கள் சொல்லுவாங்க, என் பிள்ளை ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறாள், துதித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. உண்மையாவே குழந்தை பாஷை தாய்க்கு மட்டும்தான் என்ன செய்யும் தெரியும். அப்போ அந்த தாய் விசுவாசிக்கிறாள். நல்ல தாய் அப்படித்தான் விசுவாசிக்க கூடும். கர்த்தரை அறிந்த தாய் அப்படித்தான் விசுவாசிக்க கூடும். என்னமா சொல்லுது உங்க குழந்தை? ஏதோ சொல்றாளே பிரதர், அவ ஆண்டவரோட பேசிட்டு இருக்கா பிரதர், அவ ஆண்டவரோட பேசிட்டு இருக்கா பிரதர், ஆண்டவரை துதிக்கிறான் பிரதர். சில பிள்ளைங்களை பார்த்திருக்கீங்களா, வாயில அல்லேலூயான்னு சொல்றதுக்கே வராது, ஐயா. அது நமக்கு வெளியில வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, ஐயா அப்படிங்க, அல்லேலூயா அப்படிங்குதான் வேகமா, அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லு, பிரைஸ் தி லார்ட் சொல்லு, அது ஏதோ ஒன்னு சொல்லும். ஆனா ஹர்ஷம் ஹர்ஷம் பீஷா பீஷா, எங்க பிரிசா கூட அப்படித்தான் சொல்ல, பீஷலா பீஷலா அப்படிம்பா. இந்த மாதிரி அந்த இனிமையான மழலை கூட, குழந்தை கூட, பாலகர் கூட தேவனை என்ன செய்யறாங்களா? போற்றி துதிக்கிறார்களா? அல்லேலூயா. நாம என்ன செய்யாம இருக்க கூடாது? துதிக்காம இருக்க கூடாது. ஏன் துதிக்கணும் அவரை? இந்த உலகத்துல நீங்களும் நானும் சமாதானத்தை பெற வேண்டும் என்பதற்காக சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தவர் உங்களுக்காக மனுக்குலத்துல ஏழை கோலமாக, ஈன கோலமாக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். ஒரு பாட்டு பாட போறோம். சில நேரம் புஸ்தகத்துல வரிகள் மாறி இருக்கும். நான் பாடுகிறேன், ஒரு முறை பாடும்போது சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் நல்லவர். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான், இவர்தான். உலகத்துல எல்லா பயிலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, பேச்சுக்கு சமாதானம் சமாதானம் வாங்க. ஆனா கட்சியில பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய காரியத்தை பேசுவாங்க. ஆனா அவங்க ஆள் வந்தா இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க ஆள் வந்தா அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு ஃபங்க்ஷனை குறித்து எனக்கு தகவல் வந்துச்சு, ஒரு ஃபங்க்ஷனை குறித்து எனக்கு தகவல் வந்துச்சு. அப்ப யாருப்பா வர்றான்னு கேட்டேன். ஒரு நண்பர் சொன்னாரு, 2 அமைச்சர்கள் வராங்க. இன்னொரு நண்பர் உடனே பதில் சொன்னாரு, ஐயா அப்படி இல்ல, இவர் வந்தா அவர் வரமாட்டாரு, அவர் வந்தா இவர் வரமாட்டார். ஆனா வெளியில பேசுகிறது சமாதானம் சமாதானம். சில பேர் பேரே சமாதானம் வச்சுக்கிடுவான், ஆனா வீட்டுல எப்பவுமே உருன்னு இருப்பான். பத்தியில சண்டை கிளப்பிடுவான். ஆனா என் இயேசு இந்த உலகத்திற்கு எப்படி வந்தாரு? சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்துவாக வந்தார். ஏன்னா அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த போதும் சொன்ன வார்த்தை நம்மை பார்த்து, பயப்படாதே, வாழ்க, சமாதானம், இப்படிதான் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் பிறக்கிறதற்கு முன்னாடியும் எப்படிதான் வந்துச்சு வார்த்தை? இதோ சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், கிறிஸ்து என்னும் இரட்சகர் அல்லேலூயா பிறந்திருக்கிறார். சமாதானமான வார்த்தை. அதான் நம்ம ஃபாதர் கூட பாடுவாரு, சமாதான காரணரு நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இப்ப நம்ம அப்படி பாடல, இன்னொரு பாட்டு பாட போறோம். இது கிறிஸ்துமஸ் காலமாக இருக்கிறபடினாலே சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான், இவர்தான். நிறைய பேர் என்கிட்ட யூடியூப்ல லைவ்ல பார்த்துட்டு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, உங்க சேர்ச்சில மட்டும்தான், உங்க ஆராதனையில மட்டும்தான் நல்ல பழைய பாட்டு வருது, அது மாத்திரம் இல்ல, உங்க கீபோர்டு மைக் சவுண்டை விட கூட சில நேரங்கள்ல உங்க பிள்ளைங்க நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான்.
ஆதி பிதாவின் திருபாலரிவர், அணுகுளரிவர், மனுவேலரிவர். ஆதி பிதாவின் திருபாலரிவர், அணுகுளரிவர், மனுவேலரிவர். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். மெய்யாகவே மேசையா இவர், நம்மை நாடினாரே, கிருபை கூறினாரே. இன்னொரு முறை, மெய்யாகவே மேசையா இவர், நம்மை நாடினாரே, கிருபை கூறினாரே. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். மேய கிருபை இவர் செய்யறிவர், தமதாயறிவர், பரமராயறிவர். மேய கிருபை ஒரு செய்யறிவர், தமதாயறிவர், பரமராயறிவர். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். ஆனந்த மோட்ச வழி காட்டினாரே, நிலை நாட்டினாரே, முடி சுட்டினாரே. ஆனந்த மோட்ச வழி காட்டினாரே, நிலை நாட்டினாரே, முடி சூட்டினாரே. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திற்கு எதுக்கு வந்தாரு? சமாதானத்தை கொடுப்பதற்கு வந்தார். அதனாலதான் அவர் சொன்ன வார்த்தையில எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அவருக்குள்ள என்னங்க அப்படி பெருசா சமாதானம் இருந்துச்சு? அவருக்குள்ள என்ன அப்படி பெருசா சமாதானம் இருந்துச்சு சொல்லுங்க? தன்னை அடிப்பார்கள், தன்னை குத்துயிரும் கொலை உயிருமாய் போடுவார்கள், தன்னை காரி உமிழ்வார்கள், தனக்கு கசப்பான காடிகளை கொடுப்பார்கள் என்று தெரிந்தும் நான் போகிறேன் என்றார். அமைதியாக இருந்தார். அவர் சொன்னதை நிறைவேற்றினார். அவர் சமாதானத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக அவர் சமாதானமாகவே சாந்த சுரூபனாகவே தன்னை காட்டிக்கொண்டார். ஹல்லேலூயா. அதனால தானே பாடுறோம், சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம் சாந்த சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம் சாந்த சொரூபன் என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தராய் ஆண்டவரை தொழுகிறோம். சொல்லுங்க, ஆயிரம் பேரிலும் சிறந்தோனாய் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே, இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே, இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறேன்.
வானம் உமது சிங்காசனம், பூமியும் உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமியும் உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், காணிந்தம்மை கண் பாருமே. சொல்லுங்க, பணிந்து குனிந்து தொழுகிறோம், காணிந்தம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் பாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமா? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து என்ன ஆகுமாம்? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகனை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகனை தொழுகிறோம். தொழுது பாருங்க, துதித்து பாருங்க, தேவன் அற்புதம் அதிசயம் செய்வார். ஏனென்றால் எல்லா பாடுகள், எல்லா போராட்டங்கள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா நிந்தைகள், எல்லா அவமானங்களும் அவர் சகித்ததற்கு ஒரு நோக்கம், அவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு ஒரு நோக்கம், நீங்களும் நானும் சமாதானத்தை பெற வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே நாம் பார்க்கிறோம், உலகத்தில் எந்த பகுதியிலும் எந்த தேசத்திலும், இன்னும் குறிப்பாய் சொல்ல போனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே தான் ஒரு சில குடும்பங்களிலே, ஒரு சில சபைகளிலே சமாதானம் இருக்கிறது. தேசம் சமாதானத்தை இழந்திருக்கிறது, குடும்பம் சமாதானத்தை இழந்திருக்கிறது, வாலிபர்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு வந்ததனுடைய நோக்கமோ, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருவேன் என்று சொன்னார். அதை பெறுவதற்கு ஒரு வழி, அவரை தேடுங்கள், அவரை கண்டடைவீர்கள். அல்லேலூயா. நிச்சயமாக தேவன் அப்படியே நம்மை ஆசீர்வதிக்க, சமாதானத்தை தர நாம் இப்பொழுதும் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் ஓய்வு நாளிலும் கூட நீர் கொடுத்த கிருபை, நீர் கொடுத்த இரக்கம், நீர் கொடுத்த தயவின் ஆராதனை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடல் பகுதியிலே சமாதானம் 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 என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம், பாடி இருக்கிறோம், துதித்திருக்கிறோம். அந்த சமாதானத்தை வந்தவர்கள் மாத்திரமல்ல, பார்த்து கொண்டிருக்கிற, வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் இந்த ஆராதனை முடிவிலே நீ தந்து, இந்த ஆராதனை உமக்கு பிரியமுள்ள, உம்மை மகிமைப்படுத்தின, நீர் வாசம் செய்த ஒரு ஆராதனையாய் மாற நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று, மீதியான வேளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இரட்சக பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஒரு அருமையான சங்கீதம், 147வது சங்கீதம், 1 முதல் 20 வசனங்கள் அடங்கி இருக்கின்ற ஒரு அழகான சங்கீதம் நாம் வாசிக்க கேட்போம். 147வது சங்கீதம் சபையில பிள்ளைகள் வாசிக்கும் போது லைவில் இணைந்து கொண்டிருக்கிற என் அன்பான குடும்பங்களே, நீங்களும் இருக்கின்ற இடங்களிலே வாசித்தால் இந்த சங்கீதம், வேதம் எனக்கு வெளிச்சம், வேதம் என் துக்கத்தை மாற்றும் என்று இயேசு சொன்ன வார்த்தைகளின்படி இது உங்கள் துக்கத்தையும் மாற்றுகிற ஒரு நற்செய்தியாக கடந்து வரும். வாசிக்கலாம். சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார்,
அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிட காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்தரி. சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய செல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார். சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போனார்கள். அல்லேலுயா, 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 அல்லேலுயா. இந்த சங்கீதம் துவக்கமே ஒரு நல்ல துவக்கம். அதிலும் குறிப்பா 9வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம் மிக மிகுந்த ஒரு அற்புதமான வசனம். ஆனாலும் இந்த நாட்களிலே நாம் பாடுகிற பாடலிலே நாம் சொன்ன வார்த்தையின்படி ஒரு பெரிதான பாயிண்ட் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு சொல்லி கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸ் காலங்கள் என்னன்னா சமாதானம். அதுல இப்போ ஆண்டவர் ஒரு சமாதானத்தை உங்க குடும்பத்துக்கு வைக்க போறார். என்ன சமாதானம் அது? 14வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக நாம் வாசிக்க கேட்போம். 14வது வசனத்தை. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிறார். கரங்களை தட்டி ஒரு கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, சமாதானம் ஆனவைகளாய் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆமென். கரங்களை தட்டி என்னுடைய எல்லைக்கு சமாதானம் வரப்போகுது. எனக்கு தேவன் உச்சிதமான காரியத்தை இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே செய்ய போகிறார் என்றால் நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்கிற நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எல்லைனா என்னதுங்க? எல்லைனா என்னது? இருக்கிற இடம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு எல்லைக்குறி இருக்கும், அப்படித்தானே? வேதத்துல கூட இந்த எல்லைக்குறியை பற்றி போட்டிருக்கு, அப்படித்தானே? பைபிள் படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த எல்லைக்குறியை நாம் என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது, தாண்டக்கூடாதுங்கிறது 2வது காரியம். ஏன்னா தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி சுத்தி போயிடுவோம். அது 2வது விஷயம். அந்த எல்லைக்குறியை என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. ஆனால் அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது எங்க சமாதானம் இருக்கணும்? நீங்க தங்கி இருக்கிற, நீங்கள் ஸ்தாபரிக்கிற எல்லையில் சமாதானத்தை வாய்க்க பண்ண போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, சமாதானம் மட்டும் இருந்துருச்சுங்க, ஒரு நிறைவில்லாம இருக்கு, ஏதோ ஒரு பற்றாக்குறையிலேயே இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தி வருமா? அடுத்தவர் சொல்றாரு, உச்சிதமான கோதுமைகளாலே, உச்சிதமான நன்மைகளாலே, உச்சிதமான ஆசீர்வாதங்களாலே உங்களை திருப்திப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஐயா, முதலாவது அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். அதுக்கப்புறம் அதை பெற்றுக்கொள்வோம் என்று
விசுவாசிக்க வேண்டும். நான் சொல்றேன், இப்ப நான் விசுவாசித்துட்டேன். இந்த வருஷம் இதுவரைக்கும் ஒருவேளை என் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாம இருந்தாலும், என்னுடைய தொழில் ஸ்தாபனத்துல சமாதானம் இல்லாம இருந்தாலும், என் வேலை ஸ்தலத்துல என்னுடைய பிசினஸ்ல சமாதானம் இல்லாம இருந்தாலும், கர்த்தர் இப்ப வாக்கிய பண்ணுவார். உச்சிதமான கோதுமைகளாலே என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. அவ்விதமான ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன். அனுப்பப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய், உங்களை ஆசீர்வதிப்பதற்கு என்னை உண்டாக்கினபடியினால், ஏற்படுத்தி இருக்கிறபடியினால், இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி உங்களை மனதார நான் ஆசீர்வதிக்கும் போது, உங்கள் எல்லைகளுக்குள்ளே சமாதானத்தை இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே நான் அனுப்புகிறேன். விசுவாசிக்கிறவங்க, ரிசீவ் பண்றவங்க, என்னோடு கனெக்ட் ஆனவர்கள் கரங்களை தட்டி, என் தேவன் எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். உச்சிதமான கோதுமை. இதுவரைக்கும் நீங்க கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டிருப்பீங்க. இதுவரைக்கும் கொஞ்சம் குறைவான வருமானத்தில் இருந்திருப்பீங்க. இதுவரைக்கும் உங்க பிள்ளை குறைவா படிச்சிருப்பாங்க. இப்ப நான் சொல்றேன், எல்லாவற்றிலும் உச்சிதமான காரியங்களில் கர்த்தர் உங்களை திருப்தியாக்க போறார். ஹல்லேலூயா. எனக்கு நடக்குங்க. சொல்லுங்க எல்லாரும், எனக்கு நடக்குங்க. என் குடும்பத்துக்கு நடக்குங்க. எல்லா சத்தத்தை உயர்த்தி, என் பிள்ளைகளுக்கு நடக்குங்க. இந்த ஊழியத்தை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நடக்குங்க. ஆமென். இந்த ஊழியத்துக்கு யாரெல்லாம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நடக்குங்க. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில கூட நீர் சொன்ன வார்த்தையை நான் இந்த இடத்துல வைத்திருக்கிறேன் அப்பா. இதை விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளின் எல்லைகளுக்குள்ளும் சமாதானத்தின் ஆவியை என் தேவன் கட்டளையிட்டு, சந்தோஷத்தை கட்டளையிட்டு, ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்வோம். போன வருஷம் நம்முடைய ஊழியத்துல வருஷ காணிக்கை, நம்முடைய சபை மக்கள் கொடுத்த காணிக்கை மட்டும் 6,950 ரூபாய். ஆனா இந்த 2023 இருக்கு பாத்தீங்களா, இதுல எவ்வளவு தெரியுமா? வெறும் 5,300 ரூபாய் தான். வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, மனப்பூர்வமாய் கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட காணிக்கைக்காக நாம் பாட போறோம். கையில வைத்திருக்கிறவங்க போடலாம். கர்த்தர் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா நம்முடைய ஊழியத்துல உங்களுடைய நிலைகளை அறிந்து, நம்முடைய தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக, நம்மோடு இருக்கிற பலகீனமான என்னை பார்க்கிற மக்கள் அநேகம் பேர் நம்முடைய ஊழியத்துக்கு என்ன செய்யறாங்க? ஆன்லைன் வயலா காணிக்கைகளை உதவுறாங்க. சபைக்கு வந்துட்டு போறாங்க. நேற்றைய தினத்துல கூட ஆண்டிப்பட்டியிலிருந்து ஒரு குடும்பம் காரோடு வந்துட்டு போனாங்க. ஒரு சின்ன பொருத்தனை காணிக்கைகளை நான் ஜெபித்து அனுப்பியிருந்தேன் நாட்களுக்கு முன்பதாக. அவங்க பொருத்தனைகள் நிறைவேறி குடும்பத்தோட வந்துட்டு போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எவ்வளோ பேர் கொடுத்து நம்ம இந்த ஊழியத்தை தாங்கிட்டு இருக்கிறாங்க. சபை மக்கள், உங்களால் முடிந்ததை கொடுக்கலாம், தப்பில்லை. நீங்க தெரிஞ்சுக்கணும், ஜெபிக்கணும், உங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். சரியா? நம்ம இப்பொழுதும் ஒரு பாடல் பாடுவோம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மாள் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மாள் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. எஞ்ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். எஞ்ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம்
ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மாள் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மாள் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் நிலைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் நிலைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் இன்று என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் இன்று என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய நாமத்தை துதித்து தொழுது கொண்டு உம்முடைய ஊழியத்தை செய்கிறபடினால் இன்று வரை நடத்துகிறேன். இந்த ஊழியமும் இப்படி நடக்கிறதை பார்த்து இந்த ஆராதனையில் வந்திருக்கிற பிள்ளைகளும் தூரத்திலிருந்து ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகள் கொடுக்கின்ற காணிக்கைகளையும் நம்முடைய சமூகத்தில் வைக்கிறேனப்பா. கொடுத்தவர்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லமையுள்ள தேவன் என்று உமக்கு ஒரு பேர் இருக்கிறது. என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று உமக்கு ஒரு பேர் இருக்கிறது. ஆண்டவரே, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்கிற உம்முடைய வார்த்தை இருக்கிறது. அதன்படி உம்மை கனப்படுத்துகிற உம்மை தேடுகிற இந்த ஊழியத்தில் பிள்ளைகளுக்கு கொடுத்து உதவுகிற அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவரே இந்த வருஷத்துல எல்லைகளுக்குள்ளே சமாதானத்தை கொடுத்து உச்சிதமான கோதுமைகளால் திருப்தியாக்கி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய ஊழியக்காரனாகிய அடிமை நான் மனதார உம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் அல்ல கர்த்தாவே ஆசீர்வதிக்கிற பாத்திரம் நீரே ஆனபடியினால் உடைய பிள்ளைகளிடத்திலிருந்து நல்ல சாட்சிகள் கேட்க தொடர்ந்து இந்த ஊழியங்களை தாங்க நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாட்களிலும் கூட சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து கொஞ்ச நேரம் எழுப்பி விட்டு இந்த 12வது மாதத்திலும் கூட நம்மை நிற்க வைத்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆராதித்து விட்டு தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய ஆலயம் உங்கள் அநேகருடைய ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளாலும் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையினாலே அந்த ஆலயத்திலே தான் இனி வருகிற நாட்களிலே ஆராதனை நடைபெற போகிறது. அல்லேலூயா. இதற்காக ஜெபித்த உதவிகளை செய்த அத்தனை விசுவாச பிள்ளைகளுக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக, சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் சார்பாக நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக, மாற்றுத்திறனாளிகள் விதவைகளுக்காக செய்யப்படுகின்ற உதவிகளுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மாதாந்திர திட்டங்கள் புதிய வருஷத்துல
ஒரு 10 குடும்பத்தை சேர்க்க சொல்லி எனக்கு சொல்லி இருக்கிறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சில குடும்பங்கள் என்னிடத்துல கேட்டுக்கொண்டும் இருக்கிறீங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்வேன். நான் இந்த ஊழியத்தை மிகுந்த சிரமத்தோடு, மிகுந்த பாரத்தோடு, பலவிதமான போராட்டத்தோடு, பலகீனத்தோடு செய்கிறபடினாலே யாருக்கு தேவையோ அவர்களை மாத்திரம் ரெக்கமெண்ட் செய்யுங்க. அதே போல அவர்கள் ஒழுங்கும் கிரமத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நேற்றைய தினத்துல கூட எனக்கு ஒரு மிகுந்த வருத்தப்படக்கூடிய சம்பவங்களை கேள்விப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் அதை வரும் காலங்களிலே மாற்ற நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. அதே போல நம்முடைய பிள்ளைகளின் கல்விக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு தேவைகள் அதிகமாய் கொண்டே போகிறது, ஆனா காணிக்கைகள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆகையினால ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட கடமைப்பட்டவனா இருக்கிறேன். ஆன்லைன்ல பாக்குறவங்களும் நீங்க இதை கவனிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய பிள்ளைகளுக்கு காணிக்கை கொடுக்கிறீங்க, சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக நான் மனதார உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே நன்றிகளை செலுத்துகிறேன். பார்வையற்றோருடைய பிள்ளைகளும் சில பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ஒரு காரியம் என்னன்னா, விதவை பிள்ளைகளுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்குறீங்க. இந்த பார்வையற்றோர்கள், கணவன் மனைவியாக பார்வை இழந்திருக்கிறவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவங்க விசுவாசத்துல வளர்றாங்களா, உணர்வோடு இருக்கிறாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அதற்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதில்லை. அது கர்த்தரிடத்துல அவர்கள் கணக்கு ஒப்புவிச்சுட்டு போனோம். ஆனா எனக்கு கொடுத்த தரிசனம், என்னுடைய குடும்பத்துல 2 பேர் பார்வை இல்லாதவங்க. ஆகையினால அவர்களுடைய பிள்ளைகளும் உயர வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும். அதனால இதற்காக ஜெபியுங்கள். இதற்காக நீங்கள் யாராவது வருகின்ற ஆண்டிலாவது உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கூட லைவ்ல பார்க்கிறவங்களையும், தொலைக்காட்சி ஜாய் டிவி வாயிலா பார்க்கிறவர்களையும் நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இதற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் பார்வையற்ற பிள்ளைகளுக்கு படிப்புக்கு கொடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி என் ஊழியத்துல யாருமே கொடுக்கல. நான் உங்களுக்கு முன்பதாக சொல்லல, என்னுடைய ஆண்டவருக்கு முன்பதாக நான் இந்த காரியத்தை வைக்கிறேன். ஆகையினால இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்கு அந்த ஏவுதல் இருந்தால் நம்ம தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல போடுற நம்பர் உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன். 9360383940. இதுதான் வாட்ஸ்அப், கூகுள் பே, போன்பே, பேடிஎம், எல்லாத்துக்குமே இதுதான். இந்த நம்பர்ல நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சரி, புதிய சபைக்கு போயாச்சு. அதை அப்படியே பழைய பொருட்களே கொண்டு போய் எல்லா பொருட்களையும் வச்சிடலாமா அப்படின்னா நிச்சயமா அங்க வைக்க கூடாது. அது மாத்திரமல்ல, பத்தவும் செய்யாது. அல்லேலூயா. அப்படித்தானே? அதனால நம்முடைய புதிய ஆலயத்துக்கு சேர் வாங்கணும், பிஎஸ் சிஸ்டங்கள் இன்னும் கொஞ்சம் வசதியா பண்ணணும். அதை விட முக்கியம், பிரசங்க பீடம் ஒன்று நாம் என்ன செய்யப்பட வேண்டும், வைக்கப்பட வேண்டும். இதற்காக காணிக்கை பைகளுக்காக, இதற்காக யாருக்காவது பாரம் இருந்தால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சபை மக்கள் குறிப்பாய் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே சொல்லுகிற அறிவிப்பை கோஆபரேட் பண்ணீங்கன்னா மிகுந்த உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட நடத்தி வந்திருக்கிற தேவனை நோக்கி நாம் நன்றி செலுத்தி துதித்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை நோக்கி அப்படியே கூப்பிட போறோம். ஹல்லேலூயா. இயேசுயா. ஆமென். வெரி குட். அப்படிதான் பாடணும். உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. வாய திறந்து சொல்லுமா, இயேசுயா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசப்பாவை நம்ம முன்னாடி நிறுத்தினால என்னங்க பிரயோஜனம்? தாவீது சொல்லுறாரு 16வது சங்கீதத்துல 8வது வசனத்துல, நான் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடினால என்ன செய்யப்படுறதில்ல, அசைக்கப்படுகிறதில்லைன்னு சொன்னாரு. அது சொன்னது மாத்திரமல்ல, அவர் சொன்னதன் படியே விழுகிற இடங்களெல்லாம் கர்த்தர் அவனை கரம் பிடித்து தூக்கி விட்டார், கரங்களை தட்டி. ஆகையினால நான் இப்போ உம்மை என் முன்னாடி நிறுத்த போறேன்.
என் குடும்பத்தில் இதுவரைக்கும் நடத்தினது மாத்திரமல்ல, இனி வருகிற நாட்களிலே மகா பெரிய காரியத்தை, மகா பெரிய அதிசயத்தை நீர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். கரங்களை தட்டி ஓ ரிபா சந்த ரிபா லக ரத நபா நபாரா. தெரிஞ்ச பாட்டு எல்லாரும் சொல்லுமா? இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உண்மையா அறிக்கையிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இதுவரைக்கும் நான் எங்கெங்கயோ போயிட்டேன், எதையோ தேடிட்டேன், இப்போ நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்மோடு இருக்கிறது தான் என்னுடைய உள்ளத்துல வாஞ்ச, என்னுடைய உள்ளத்துல வாஞ்சேன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றேங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி? ஏன்? சங்கீதக்காரன் இதே தாவீது என்ன சொல்றான்? அவன் என்னிடத்திலே வாஞ்சையா இருக்கிறபடினாலே நான் என்ன செய்வேன்? அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனை பார்த்து சொன்னார் இந்த வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தையை பற்றி பிடிச்சவங்கள இப்ப உண்மையா உணர்ந்து, ஏசையா நான் உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே ரிபஷந்தரபலா என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஹல்லேலூயா. கரங்களை நல்லா தட்டி, ஆண்டவரே நான் உம்மை முன்னாடி நிறுத்தி இருக்கிறபடினால என்ன நீங்க ஆசீர்வதிப்பீங்க, என்ன நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, என்ன நீங்க நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறீங்க, எனக்கு போதுமானவராய் இருக்கிறீங்க. அதை நான் பார்த்துட்டேன். இப்போ என் சகோதரன் நிக்கிறத பார்த்துட்டேன். ஆகையினாலே இப்பொழுது வாஞ்சையோடு நான் பாடும்போது என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் கீழே கிடக்கிற உங்க தொழில மேல தூக்கி நிறுத்துவாரு. ஹல்லேலூயா. கீழே கிடக்கிற உங்க குடும்பத்தை டாப்ல கொண்டு போய் வப்பாரு. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. இயேசுவே உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை. எல்லாரும் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை. உண்மையா உண்மையா வாயை திறந்து, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. வாயை திறந்து ஏசை, வேற எதுவுமே தெரியாட்டாலும் பாடுங்க. உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இன்னொரு முறை ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே. சொல்லுங்க, செய்து முடிப்பவர். இந்த வருஷத்துல அவர் உங்களுக்கு செய்து முடிக்கணும்னா நீங்க வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், எல்லாரும் சொல்லுங்க, என் சுமைகள், என் சுமைகள் உங்க பாதத்தில், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், இறக்கி உள்ளேன். ஹல்லேலூயா. ஏசையா எல்லாரும் உம்மைத்தானே
உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா, இன்னொரு முறை சொல்லுங்க. ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே இறக்கி வை. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னி தாவீதை பார்த்து சொன்னீங்களே, அவன் என்னிடத்துல வாஞ்சா இருக்கிறதுனால நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று சொல்லி உன் எல்லைகளுக்குள்ள சமாதானத்தை தருவேன் என்று சொன்னதன்படி இப்போ ஏசையா, நான் உம்மை முன்னாடி நிறுத்திட்டேன். என் குடும்பத்தை நடத்த எனக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளைகளை படிக்க வைக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் குடும்பத்துல தொழில் செய்வதற்கு என் கணவனுக்கு வேலைகளை வாய்க்க பண்ணுங்க. ஆசீர்வாதத்தை கொடுங்க. நல்ல சுகம் பலன கட்டளையிடுங்க. எங்க மம்மி படுத்திருக்கிறாங்க, எழுப்புங்க. என் மனைவி படுத்திருக்கிறாங்க, எழுப்புங்க. என் கணவன் படுத்திருக்கிறாங்க, எழுப்புங்க. என் வாலிப பிள்ளைகள் கெட்டு போயிருக்கிறது, அப்பா நீங்க சரிப்படுத்துங்கன்னு சொல்லி ஏசப்பாவை முன்னாடி நிறுத்தி நான் நம்பிக்கையோடு எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர்னு சொல்லி பாடி இருக்கிறேன். ஆகையினால இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது செய்து முடித்ததை நினைச்சு நன்றி செலுத்தி எங்க பாஸ்டர்ட்ட, எங்க ஊழியக்காரர்ட்ட நான் சாட்சி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு ரிசீவ் பண்ற, சுகந்தரிக்கிற, கனெக்ட் ஆகிற, கலந்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனையிலே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்கள் யாவர் மேலும் அவர் அக்கினி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக இறங்கி இப்பொழுதே சீனாய் மலையில கடந்து போன தேவ பிரசன்னம் மோசையோடு இருந்ததை போல, ஆரோனோடு இருந்ததை போல, முற்பிதாக்களை பார்த்து சொன்ன தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில இறங்கி வந்து உங்கள் குடும்பத்திலே அப்படியே நீங்கள் அவரை உயர்த்தும் போது, முன்னிறுத்தும் போது நீங்கள் இனி காணாதவைகளை கண்டு ஆச்சரியப்பட்டு தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் மாறப்போகிறீர்கள். ஏனென்றால் கொஞ்சமாய் ஆசீர்வதிக்கிற கடவுள் நம்முடைய கடவுள் அல்ல. உச்சிதமானதை, ஹல்லேலூயா, நிறைவை கண்டவர்கள் நிறைவை காண்பேர் என்று சொல்கிறவர்கள், என் தரித்திரம் மாறும் என்று நம்புகிறவர்கள், என் வறுமை நீங்கும் என்று சொல்கிறவர்கள், என் உபத்திரவம் நீங்கும் என்று சொல்கிறவர்கள், என் நோயின் பிடியை மாற்ற அவரால் முடியும் என்று சொல்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீர் அப்படி மாற்ற போகிறதற்காய், நீர் அப்படி என்னை நடத்த போகிறதற்காய், நீர் அப்படி என்னை தேற்றிக் கொண்டிருக்கிறதற்காய், நீர் அப்படி என் தலையின் மேல் இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை கடந்து வர பண்ணி கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு நன்றி நன்றி சொல்லுங்க. ஓ ரீபானா சந்தரா ரகனா பாரா ஷதா, இந்த வருஷத்தோடு, இந்த நாட்களோடு, இந்த வாரத்தோடு உன் துக்க நாட்கள் முடிகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் துக்க நாட்கள் முடிய போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உன் வறுமையும் தரித்திரத்தின் அழுகை நாட்கள் முடிகிறதை நீ பார்க்க முடியும். உன் வீட்டு பூட்டி வைத்திருந்த வீடு திறந்த வாசலா இருக்க போகிறதை நீர் பார்க்க போகிறீர். வியாதியின் படுக்கையில் இருந்த உங்களை கர்த்தர் எழுப்பி விட்டதை பார்க்க போகிறீர். பிசாசின் போராட்டங்கள், அந்தகாரத்தின் கிரியைகளுக்குள்ள இருந்த நீங்கள் ஆச்சரியமான கிறிஸ்து இயேசுவின் ஒளிக்குள் வந்ததை நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் சுகந்தரிக்க விரும்பினால், வானத்திற்கு நேராய் கரங்களை தூக்கி சாந்த சுரபி, சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், அழகில் சிறந்தவர் இந்த அலங்கோலமான பாத்திரத்தை பயன்படுத்துகிறது என்றால் என்னை பயன்படுத்தும், என்னை நடத்தும் என்று சொன்னாள். அது உங்களுக்கு கிடைக்கும், அது உங்களுக்கு கிடைக்கும். ரிசீவ் பண்ண விரும்புறவங்க கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் செய்ய போகிற கிருபைக்காக, நீ நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக, இந்த ஆராதனையிலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி நன்றி சொல்லுங்க. எத்தனையோ இந்தைகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ பொருளாதார நெருக்கடிகளை நான் சந்தித்தாலும் என் இயேசுவோடு இருக்கிறபடினால், என் இயேசுவை முன்னிறுத்தி இருக்கிறபடினால் இன்று நான் அசைக்கப்படாமல் நிற்கிறேன் என்றால், இதை பார்க்கிற நீங்கள், இதை கேட்கிற நீங்கள், இதை விசுவாசிக்கிற நீங்கள், இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை நோக்கி ஓ ரீபா ஷதரபா சாட்சியாக நிற்க போகிறீங்க, நன்றி செலுத்த போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், இனி நீங்க அசைக்கப்படுவதில்லை. நான் அசைய மாட்டேன், நான் அசைய மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும், என்னை அசைக்க எந்த பிசாசுக்கும் வல்லமை இல்லை. என்னை அசைக்க எந்த துன்மார்க்கருக்கும் அதிகாரம் இல்லை. என்னை அசைக்க எந்த சத்துருவும் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் சத்துருக்கும் என்பதாக, சத்துருக்களுக்கு முன்பதாக
எனக்கு என் தலைக்கு ஒரு பந்தியை, எனக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறவரை நான் முன்னிறுத்தி இருக்கிறேன். ஆகையினால் இன்று பெற்றுக்கொள்வேன், இந்த ஆராதனையிலே பெற்றுக்கொள்வேன். இப்பொழுதே இப்பொழுதே இப்பொழுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேங்க, இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய சமாதானத்தோட போக போறீங்க. தேவைகள் சந்திக்கப்பட்டு போக போறீங்க. வியாதி மாறி போக போறீங்க. கட்டுக்களிலிருந்து உங்க குடும்பம் விடுதலையாக்கப்பட்ட செய்தி இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே உங்கள் உறவுகள் விடுதலையாக்கப்பட்ட செய்தி, உங்கள் பிள்ளைகள் விடுதலையான செய்திகள், உங்க மனைவி விடுதலையான செய்திகள், உங்க கணவன் விடுதலையான செய்திகள், நெடுநாள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அங்கலாய்ப்புக்கு பதிலோடு போக போறீங்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அவர் எனக்கு செய்வார். நல்ல வேகமா கரங்களை தட்டி, வேகமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அப்படி செய்கிறதற்காய், நீர் அப்படி இழைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய், நீர் அப்படி அபிஷேகத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காய், நீர் அப்படி சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதற்காய். ஹல்லேலூயா. இயேசுயா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இத்தனை வருஷம் நான் உம்மை முன்னிறுத்தினேன், இன்னும் பெற்றுக்கொள்ளல. இப்ப இந்த உலகத்தையே பார்க்க முடியாதவர் சொல்றாரு, நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசித்து, யாரெல்லாம் என் கடன் பாரத்துல எனக்கு ஒரு விடுதலை உண்டு, என் வியாபாரத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டு, என் பிள்ளைங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைக்கும், என் பிள்ளைங்களுக்கு திருமணத்தை நடத்துவாரு, என் பிள்ளைங்களுக்கு தடைபட்டிருக்கிற வெளிநாட்டு பயணங்களை வாக்கிய பண்ணுவாரு, என் வீட்டில் வருகிற வியாதிகள் மாறும், என் வீட்டில் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்று மற்றவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் மாறி இயேசுவின் குடும்பமா இது இருக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நம்முடைய சமூகத்தில் வந்து ஜீவிக்கிறேன் ஐயா. ஒரு உக்ரானக்காரனாய், அனுப்பப்பட்டவனாய், பாரமுள்ளவனாய், ஏவப்பட்டவனாய் நான் ஜீவிக்கிறேன் ஐயா. உம்மை அறிந்த ஜனங்கள், உம்மை நோக்கி பார்த்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்றால் அது இந்த திருச்சபை ஆராதனையிலும் கூட நடக்க, இந்த ஜெபத்திலும் கூட நடக்க நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று நம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு நாளும் நான் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறபடினால், உம்முடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசிக்கிறபடினால் பெற்றுக்கொள்ளும்படி, சுகந்தரிக்கும்படி நீர் கிருபை தந்திருக்கிறீர். இப்பொழுதும் அந்த வார்த்தை பேசுவதற்காய் ஆண்டவரே ஜனங்களோடு சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன். இது ஒரு அளப்பழுள்ள வார்த்தையாய், இது ஒரு வீணான சத்தமல்ல வார்த்தையாய் இல்லாமல் ஆறுதலின் வார்த்தையாய், அமைதியை கொடுக்கிற வார்த்தையாய், சமாதானத்தின் வார்த்தையாய் எனக்கும் இதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் மாற நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்திலே என்னை தாழ்த்தி வந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட ஒரு அழகான ஆராதனையை கொடுத்திருக்கிற தேவனுடைய நாமத்தினாலே தொலைக்காட்சியிலும் யூடியூப்பிலும் சபையிலும் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளில என்ன பேசலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ரொம்ப யோசித்தேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப நேரமா ஒரு முடிவுக்கே வர முடியல. படிச்சு பார்க்குறேன், பேசாம ஆஃப் பண்ணிட்டு விட்டுறேன், படிச்சு பார்க்குறேன், ஆஃப் பண்ணிட்டு விட்டுறேன். அந்த அதிகாலை நேர ஜெபத்துல தான் ஒரு சரியான முடிவுக்கு வர முடிந்தது. அப்படி தேவன் என்னிடத்துல வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை இந்த நாளில நாம் வைக்க போகிறோம். கடைசி காலம், கடைசி காலம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எபேசியர் புத்தகத்தை 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசி காலம், கடைசி காலம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் ஒரு பொருள் வாங்கும் போது, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் போது நாம சில காரியங்களை சோதித்து அறிகிறோம்.
ஆனா நம்ம சோதித்து அறிய வேண்டிய இன்னொரு காரியம் உண்டு. அதைத்தான் நாம் சோதித்து வேதத்தினூடாக அறிய போகிறோம். ஏன் அதை சோதிக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள், சில முன்னேற்றங்கள், சில வளர்ச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு காரணம், எதை நாம் விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிடாமல் இருக்கிறோம், எதை நாம் பற்றிக்கொள்ள வேண்டுமோ அதை பற்றிக்கொள்ளாமல் இருக்கிறோம். அதை இன்றாவது தெரிந்து கொண்டு நாம் விட்டுவிட்டு பற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும் என்பதை விசுவாசித்தவனாய் இந்த வார்த்தை எடுத்து வந்திருக்கிறேன். எபேசியன் புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். நல்ல ஒரு வசனம். எனக்கு என்ன பார்த்து கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதே கேள்வியை இன்றைக்கு உங்கள் மத்தியிலும் நான் வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் சோதித்து பாருங்கள். இன்னைக்கு நிறைய பேரு என் மனைவிக்கு இதெல்லாம் பிடிக்கும்யா அப்படின்னு பிரியமானது அப்படின்னு சொல்லி என்னென்ன திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என் மூத்த மகனுக்கு இது 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 இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சோதிச்சு 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 வாங்கி கொடுக்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவன் போக்கிலே போய்கிட்டு இருப்பான். உண்மையா பொய்யா? சில பேர் என் இளைய மகளுக்கு, சில பேர் என் வீட்டுக்காரருக்கு என்ன பிரியமோ அதை நான் பார்த்து பார்த்து என்ன செய்வேன். நல்லதுதான், தப்பு இல்ல, தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இது பரலோகத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த உலகத்திற்கு வந்த இயேசு, நம்மை மீட்ட இயேசு, நம்மை ரட்சித்த இயேசு, நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நாம் என்ன செய்ய முடியும்? போக முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறோமா என்பதை என்ன செஞ்சாக்கணும்? சோதித்து பார்க்கணும். உண்மையா இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நான் நினைச்சு பார்த்தேன். இதுல என்னுடைய சுயம் ஒரு நாளும் தலை தூக்கி விடக்கூடாது. அப்படித்தானே? எனக்கு எந்த மேட்டுமையும் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவும் கூடாது. தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன அப்படிங்கறத மட்டும்தான் நான் செய்யணும். சில நேரங்கள்ல தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது சில மனிதர்களை, சில காரியங்களை நாம் பகைக்க வேண்டியது இருக்கும். ஆனா அதை பத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்திருக்கிறது. என் நிமித்தம் மனைவியோ கணவனையோ சகோதரனையோ சகோதரியோ யாரையாவது நீங்க பகைக்க வேண்டியது இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? பாக்கியவான்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எதையோ நீங்கள் சோதித்து அறிகிற நீங்கள், நம்மையும் கூட தேவன் சோதிக்க வேண்டும் என்பதற்காக சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. அவர் நம்மை சோதித்த பிறகு நாம் எப்படி விளங்குவோமா? பொன்னாக விளங்குவோம். இப்படியெல்லாம் சொல்லி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ரிசர்ச் பண்ணக்கூடியது, ஆராய்ச்சி செய்து பார்ப்பது, சோதித்தல் என்பது அவசியமான காரியம் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிற தேவன் இப்போ ஒரு காரியத்தை பவுல் மூலமாய் எபேசியர்ல பேசுகிறார். தேவனுக்கு பிரியமா, அந்த வசனத்தை இப்ப வாசிங்க சிஸ்டர். 5:10 இப்பொழுது நிறுத்தி நிதானமா ஒரு முறை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் சோதித்து பாருங்கள். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போலாம், பிரச்சனையே கிடையாது. இப்ப நாம ரட்சிக்கப்பட்டு விட்டோம். சபை ஆராதனைக்கு ஒழுங்காய் கடந்து வருகிற பிள்ளைகள், சபைக்குள்ளே நல்ல பாட்டு கேட்கிற பிள்ளைங்க, சத்தியம் கேட்கிற பிள்ளைங்க, தேவனுக்குள்ளாக வளர்ச்சி உங்களுக்குள்ள வர வேண்டும் என்றால், தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கும் கண்டிப்பாக ஒரு காரியம் வேண்டும். தேவனை நாம் எப்படி பிரியப்படுத்தி இருக்கிறோம்? ஏன் இதை சொல்றாரு அப்படிங்கிறத நாம் படிச்சு பார்க்கும்போது, முதல் வசனத்திலே 2வது வசனத்திலே அவர் ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு அப்படியே மேல கீழே வரும்போது தான் இந்த காரியத்தை சொல்றாரு. கொஞ்சம் முதல் வசனம் 2வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5:1-2.
ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்ததை போல பலியாக சுகந்தமாக. நான் அப்பதே சொன்னல, சாந்தமா தான் சிலுவைக்கு போகும்போது போனார் அவரு. எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு சாந்தமா சிலுவைக்கு போனார்? உண்மையா பையா? என்னவாடா நீ போடுற, நான் 3 நாள் கழிச்சு வந்து பெல்ட் எடுத்து சவட்டுறேன் பாரு, ஒரு சவட்டு சொன்னாரா? பிதாவே இவர்கள் செய்கிறதை மன்னியும். அல்லேலூயா. இந்த சுபாவம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளே நாம் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோமோ, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமோ, எதற்காக ஆலயத்திற்கு வருகிறோமோ, எதற்காக சத்தியத்தை அறிகிறோமோ, அதை தெரிந்திருக்கிறோமா? தெரிந்து தேவனை பிரியப்படுத்துகிறோமா? இல்ல. இன்னும் என்ன சொல்றாரு கொஞ்சம் வாசிங்க அப்படியே தொடர்ந்து. பலியாக நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நடந்துக்கிறீங்களா? முதல் கற்பனையே பிரதான கற்பனைகளிலே முதலாம் கற்பனை, பெரிதான கற்பனை. முதலாவது கற்பனை சொல்ல முடியாது, இரண்டாம் கற்பனை பெரிதான கற்பனை அப்படின்னு சொல்லும் போது தேவன் என்ன சொன்னாரு? அன்பு. அவர் இந்த உலகத்திற்கு வந்ததும் அன்பு, பூமியில நாம வைக்கிறதும் அன்பு, அதனால வர்றது வம்பு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அன்பு வச்சு வம்பு வந்திருக்கு? அட அதை ஏயா சொல்ற நீ? அல்லேலூயா. வாசிங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. நல்லா கவனிங்க, இதுதான் மெயின் பாயிண்ட். இனிமே போறதா மெயினான காரியம். தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்தை சோதித்து அறியாமல், அவரை பிரியப்படுத்தாமல் நாம இப்ப செய்துட்டு இருக்கிற காரியத்தை அவர் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். வாசிங்க. வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. இருக்கா? சொல்லப்படக்கூடாதபடிக்கு இருக்கா? மோசஸ் மாரியப்பன் பேரை போட்டு சொல்ல சொன்னா, என் முன்னாடி தோத்திரம் பிரதர், தோத்திரம் தம்பி, ஐயா இருக்கையா அப்படின்னு சொன்னாலும் அங்கிட்டு போய் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. அப்படித்தான் இருக்கும். இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அப்படி சொல்லப்படக்கூடாது. உங்களுக்கு பின்னாடி உங்களை பார்த்தா செல்வராஜ் பிரதர் ஏசாமியோடைய பிள்ளை, பவளக்கொடி சிஸ்டர் ஏசாமியோடைய பிள்ளை, ஜெனிஃபர் ஏசாமியோடைய பிள்ளை, இப்படி சொல்லணும். ஆனா நமக்கு பேர் என்னென்ன சொல்றாங்கன்னு நமக்கு தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு சொல்றவங்களுக்கும் தெரியும். சொல்றவங்க பேரை பின்னாடி எப்படி சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமே சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையா பொய்யா? அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அப்படியே வம்பு. நான் சொன்ன பாத்தீங்களா, அன்புக்கு ஆப்போசிட்டா சொன்னது வம்பு. இங்கேயும் இந்த வம்பை பத்தி வருது. என்னடா அது வம்பா போச்சு இந்த காலையில? சரி வாசிங்க. ஆமாவா? முடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. வம்பும் புத்தியீனமான பேச்சு. இந்த புத்தியீனமான பேச்சுன்னா என்னதுங்க? அறிவு கட்டத்தனமா பேசுறது. இப்ப நீங்க அறிவோட பேசிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? புத்தி கரெக்டான பதம் என்னன்னா, புத்தியீனமா பேசுறது என்னன்னா, அதாவது நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதை மனசுல வாங்கி கவனிச்சு அடுத்த பேச்சு பேச மாட்டாங்க. அவன் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க, அதுதான் புத்தியீனமான பேச்சு. சில பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்கிட்ட சொல்லுவான், ஊர்ல எல்லாரும் செய்யறாங்கிறதுக்காக நீயும் செய்யக்கூடாதுரா. நம்ம கிட்ட அப்ப வேலைக்கு போறது 100 200, அதுல அந்த ஆளு குடிச்சு வெறிச்சு என்கிட்ட கொண்டு வர்றது 10 20, அதுவும் நான் அவர் தூங்கும் போது பாக்கெட்ல கையை விட்டு எடுப்பேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. ரைட், இருக்கீங்க. இப்படி சொல்லணும். ஆனா நம்ம பிள்ளைங்க என்ன செய்ய தெரியுமா? அவன் சொன்னதே தான் சொல்லிட்டு இருப்பேன். அம்மா அவன் எல்லாம் இந்த ஷூ போட்டிருக்காமா, அவனைத்தாம வாத்தியார் கூப்பிட்டு எங்க கூப்பிட்டு போறாருன்னு வாத்தியாருக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. ஆனா அவன் என்ன செய்யறானோ அதே தான் இவனும் செய்ய நினைப்பான். அவன் என்ன பேசுறானோ அதையே தான் பேசிக்கிட்டு இருப்பான். அதுதான்
புத்தியீனமான பேச்சு. அல்லேலூயா. புத்தியீனமான பேச்சு. அடுத்து வாசிங்க. பரியாசமும் தகாதவைகள். பரியாசம் எப்ப பார்த்தாலும் சரி. சில பேர் இருக்கான் கேலி கிண்டல். அடுத்தவன இவர் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. இவர் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா அடுத்தவர் சொல்லிட்டு இருப்பாரு, இந்த ஒரு முதுகுல ஒரு எலும்பு நீட்டிக்கிட்டே இருக்கும்ல அவனா, இந்த வாய் கொன்னி கொன்னி பேசுவானே அவனா, இந்த சுருட்ட முடியா ஒருத்தி இருப்பாளே அவளா, புருவத்தை எம்புட்டு நிகழத்துக்கு இழுத்து விட்டுருப்பாளே அவளா. நம்ம புருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு பக்கம் வழுக்கையும் ஒரு பக்கம் சிரட்டையுமா இருக்கும், முடியல் இப்படி இருக்கும். ஆனா நம்ம எப்பவுமே எப்படி இருப்போம், அடுத்தவனை பரியாசம் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு. நான் சொல்லுவேங்க ஒவ்வொரு நாளும், பிரதர் அவர்கிட்ட எல்லாம் போய் பிரதர் அவர்கிட்ட எல்லாம் அப்படின்னா நான் சொல்லுவேன், ஐயா ஏதோ கர்த்தருடைய கிருபையில இரக்கத்துல தயவுல ஊழியக்காரனா நின்னேன், ஊழியக்காரனா அழைக்கப்பட்ட இன்ன வரைக்கும் நல்லா இருக்கேன். அப்படி இல்லைன்னா அவனுடைய நிலைமை தான் எனக்குன்னு சொல்லுவேனே தவிர ஒரு நாள் நான் எந்த மனுஷனையும் பரியாசம் பண்றது இல்லை. அல்லேலூயா. உண்மையா இருந்தா சபை மக்கள் ஆமேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க. பரியாசமும் பரியாசமும் தகாதவைகள். தகாதவைகள். சோஸ்திரம் செய்தலே தகும். செய்றீங்களா? செய்யறோமா? செய்ய மாட்டோம். வம்பு, எப்ப பார்த்தாலும் வம்பு, எப்ப பார்த்தாலும் புத்தியீனமான பேச்சு, எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை கிண்டல் பண்ற பேச்சு. அடுத்து என்ன சொல்றாரு, கொஞ்சம் அப்படி மேல கீழே வாசிட்டே வாங்களே, கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. வாசனை எனக்கு ரொம்ப தேவைப்படுது இப்ப. விபச்சாரக்காரனாவது. விபச்சாரக்காரனாவது. இதுக்குள்ள எல்லாம் போன நேரமாய் போயிரும். அசுத்தனாவது. அசுத்தனாவது. விக்கிரக ஆராதனைக்காரனாகிய. விக்கிரக ஆராதனைக்காரன் ஆகிய. பொருளாசைக்காரனாவது. பொருளாசைக்காரனாவது. தேவனுடைய ராஜ்யமாகிய. தேவனுடைய ராஜ்யமாகிய. கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே. கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. தெரியுமா உங்களுக்கு? சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. இன்னும் எங்க வாழ்க்கையில எதெல்லாம் நாம் தேவனுடைய சுதந்திரத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறது, எதையெல்லாம் நாம் விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை போகலாம் என்கிறது தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னா, எது தேவனை பிரியப்படுத்தக்கூடிய காரியம் என்பதை நாம் என்ன செய்யறதில்ல, சோதித்து அறிகிறதில்ல. ஒரு கடையில போய் நல்ல டிவி வாங்கணும்னா என்னதான் தெரிஞ்ச மாமே மச்சான் அண்ணன் தம்பி கூட்டிட்டு போனாலும் கடைக்காரன்ட்ட ஒரு வார்த்தை கேட்பேன், ஏங்க இவர் கூட்டு வந்துட்டாரு, இந்த டிவி 42 இன்ச்சு கடனா இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்குறேன், நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்போம் ஒரு சாதாரண டிவிக்கு. ஆனா தேவனை பிரியப்படுத்துவதற்கு நம்ம விட வேண்டிய காரியம் எது, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் எது, விட்டு விலக வேண்டிய காரியம் எது, என்னைக்காவது தெரிஞ்சிருக்கீங்களா? தெரிஞ்சுக்கணுங்க. நான் தெரிஞ்சுப்பேன். மோசஸ் மாரியப்பன் ஒரு சில கூட்டங்களுக்கு வரமாட்டார், ஒரு சில வீட்டுக்கு வரமாட்டார். நிச்சயமா வரமாட்டேன், கண்டிப்பா வரமாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் சோதி தருகிறவன். தேவனை பிரியப்படுத்துவது எந்தெந்த காரியம், தேவன் பிரியப்படாத காரியம் எந்தெந்த காரியம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே சமயத்துல டைரக்டா சில காரியங்களை நான் வெளியில காட்டிக்கிறவும் மாட்டேன். ஆமென். சரி வாசிங்க, இன்னும் கொஞ்சம் வசனம் தேவைப்படுது, வாசிங்க. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால். அதான் அப்பப்ப வந்துட்டு இருக்கு. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாகவே நாம இன்னும் இருக்கிறதுனாலதான் அப்பப்ப நிஜா புயல் போன்றவைகள், அப்பப்ப 40 அடி பள்ளத்துல அப்பப்ப ட்ரெயின் அங்கங்க இடிக்குது, அப்பப்ப குடும்பத்துக்குள்ளேயும் வீட்டுக்காரரும் இடிக்கிறாங்க. உண்மையா பொய்யா? அல்லேலூயா. வாசிங்க ஐயா. ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நாம இருக்குமா? வீண் வார்த்தை நம்மளை பேசுறதுக்கு நாமளே இடம் கொடுக்கிறோம். காரணம் என்னன்னா, தேவன் பிரியப்படுகிற காரியம் எதுங்கிறத முதல்ல நம்மளால என்ன செய்ய முடியல, சோதித்து அறிகிற அறிவு இல்ல. நம்ம கிட்ட இன்னும் புத்தீனமான பேச்சு இருக்கு, நம்ம கிட்ட இன்னும் வம்பு வளர்க்கிற காரியம் இருக்கு, நம்ம கிட்ட இன்னும் வேசித்தனத்தின் ஆவிகள் இருக்கு, நம்ம கிட்ட இன்னும் விபச்சாரத்தின் ஆவிகள் இருக்கு, நம்ம கிட்ட இன்னும் நம்ம குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியாது, மற்ற வீட்டு சாப்பாட்டை பத்தி பரியாசம் பண்ணிட்டு இருப்போம். உண்டா இல்லையா? இப்படி இருந்தா
பரலோகத்துக்குள்ளேயும் பிரவேசிக்க முடியாது, தேவனை நீங்கள் பிரியப்படுத்தவும் முடியாது. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமும் வராமல் போய்விடும். நான் இதை ஏன் வைக்கிறேன் அப்படின்னா, இந்த வருஷத்தோடு குறைவுகள் எல்லாம் களையப்பட்டு ஒரு நிறைவான தேவனை நாம் பின்பற்றி இருக்கிற நீங்களும் நானும் நிறைவை காண வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? வருகிற நாட்களையாவது தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா பரலோகத்திலையும் நம்ம ஆசீர்வாதமா போக முடியும், உலக வாழ்க்கையிலையும் அவரை பிரியப்படுத்துற எந்த மனுஷனும் கெட்டு போவதில்லை. நான் இன்க்ளூடிங் மோசஸ் மாரியப்பன் உட்பட நீங்களும் கெட்டு போவது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். நல்லா சொல்றாரு. ஊர்ல தான் எனக்கு பங்காளி, பங்காளி அப்படின்னா பைபிள்ல இருக்கு பங்காளி. நான் நினைப்பேன், நான் சொல்வேன் எல்லா போயிட்டு தைரியமா, இந்த பைபிள்ல இல்லாத ஒரு சொல்ல எந்த ஞானியாலையுமே கண்டுபிடிக்க முடியலங்க. வாசிங்க தொடர்ந்து, வாசிங்க தொடர்ந்து, வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பவும் அப்படித்தான் இருக்கும், அதான் வேதனை. ஆனா நீங்க தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் எதுன்னு சோதித்தறிந்தா, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள் அழைக்க வந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது புதிய வருஷத்துல, புதிய மாதத்துல, புதிய நாட்களில நிச்சயமாக உண்மை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நாம் என்ன செய்றோம்? வாசிங்க. முற்காலத்திலே எப்படி இருந்தோம், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இருக்கிறீங்களா? ஒரு கிறிஸ்தவனாலே அந்த காலத்துல பயம் இருக்கும். ஒரு கிறிஸ்தவர்கள் வீடு அங்க இருக்குன்னா, ஒரு கிறிஸ்து கோயில் அங்க இருக்குன்னா பயம் இருக்கும். இப்ப எல்லாம் பயமே கிடையாது. ஏன்னா நம்ம ஆளுகளே பாதி பேர் என்ன செய்யறது இல்ல, பயப்படுறது இல்ல. அப்புறம் எப்படி மத்தவன் பயப்படுவான்? நம்ம ஆளுகளே பயப்படுறது இல்ல. சூவை போட்டுக்கிட்டு டான்ஸு, டைய போட்டுக்கிட்டு டான்ஸு, செருப்பை போட்டுக்கிட்டு கல்யாணத்துல உட்கார்றது ஆல்டர்ல, நம்ம ஆளுகளே பயப்படுறது இல்ல. அப்புறம் எப்படி மத்தவன் பயப்படுவான்? சரி வாசிங்க. ரொம்ப சொன்னா இவர் ரொம்ப பேசுறாருன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே எனக்கு ரொம்ப பேசுற ஆளு தான் கமெண்ட்ஸே போடுறீங்க. அல்லேலூயா. ரொம்ப பேசணும், ரொம்ப பேசணும். ஏன்னா அவருக்கு பேர் என்னதுன்னா பேசும் தெய்வம். நான் அதனால தான் அடிக்கிறத பாடுவேன். பேசும் தெய்வமே, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வமே. என் தெய்வம் பேசும் தெய்வமா இருக்கும்போது நான் எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? சொல்லுங்க. என் தெய்வம் பேசும் தெய்வமா இருக்கும்போது நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? எப்படி அது பேசும் தெய்வம்னா, புஸ்தகத்தை பார்க்க முடியாது, லேப்டாப்பை பார்க்க முடியாது, முழங்கால முடக்குறேன், கைய வானத்துக்கு நேரா நீட்டுறேன், காதுல கேட்கிறேன், அதில் பதில் பேசுது. நான் இப்போ உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா. சரி வாசிங்க, வசனத்தை வாசிங்க, விட்டுறாதீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம கனி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆவியின் கனி என்னதென்று தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா சோதிக்கணும். ஆவியின் கனிகளின் மேல அவ்வளவு விசேஷம் இருக்குங்க. இந்த வாழ்க்கையில நம்ம ஒருத்தர் கூட ஏசாமி கனி இல்லாத வாழ்க்கை வாழ்றத விரும்பவே மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நான் என்ன செய்திருக்கிறேன் ஆண்டவருக்காக, நான் எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்தி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நானும் என் மனைவி, நான் என் பிள்ளைகளும் எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்தி இருக்கிறோம் என்பதை முதலாவது என்ன செய்து பார்க்கணும்? சோதித்து பார்க்கணும். இந்த ஆவியின் கனியை பத்தி எங்க இருக்கு? கொஞ்சம் யாராவது டக்குன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். 22 வசனத்துல இருக்கு. ஆனாலும் 19 வசனத்துல ஒரு சூப்பர் மேட்டர் இருக்கு. எடுத்துட்டு வாங்க. என்ன நன்மை சொன்னது நல்லதுதான். பட் 22 வசனத்துல இருந்து ஆவியின் கனிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அங்க வருது. அதுக்கு முன்னாடி இந்த 19 ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றது. அங்க சொன்னது உள்ளரங்கமான சில காரியம். அங்க சொன்னது உள்ளரங்கமான காரியம். தேவனை பிரியப்படுத்துகிறோமா, எப்படி பிரியப்படுத்துகிறோம் என்பதற்கு சோதிக்கப்படாமல் இருக்கிறதற்கு நம்ம செய்யற காரியம், பரியாசம், வம்பு, வழக்கு,
எல்லாம். அது போக இங்க சில காரியங்களை சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் நிறுவத்துல வாசிங்க 19 இப்பொழுது. அவையாவன விபச்சாரம், விபச்சாரம், வேசித்தனம், வேசித்தனம், அங்கேயும் சொன்னார் இங்கேயும் சொன்னார். அசுத்தம், காமவிகாரம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பில்லி சூனியம், பகைகள், பகைகள், விரோதங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், கோபங்கள், சண்டைகள், சண்டைகள், பிரிவினைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். இதெல்லாமே படிப்பாங்க. இது எல்லாருமே படிப்பாங்க. ஆனா விட்டுறதா மாட்டோம். அதான் பிரச்சனை. போக மாட்டேங்குது. இப்படி உண்மையை சொல்லணும். அல்லேலூயா. ஆனா போகும். என் இயேசுவால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்றால், நான் சோதித்து அறிந்து விட்டு விடுவேன் என்று சொன்னால் நிச்சயமா நீங்க விட்டுற முடியும். ஐயா 2 வடை வைக்கிறோம். ஒரு பழைய வடை, ஒரு சூடான வடை. எதை சாப்பிடுவீங்க? இது மட்டும் நல்லா பேசுவீங்க. 2ஐயும் சாப்பிடுவீங்களா? அது சிலருக்கு ஏத்துக்கிறோம், சிலருக்கு ஒவ்வாமையே கொண்டு வந்துடும். அல்லேலூயா. ஏற்கனவே இப்ப பாதி பேருக்கு சென்னையில ஒவ்வாமையில இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்காக. ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த புயல்னால வயிற்றோட்டங்கள், வாந்தி அதிகமா இருக்கு. அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கும் தான் இருக்கு. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. சரி போகட்டும். இப்படி நம்ம சோதித்து அறிகிறோம். ஆனா நம்ம மாம்சத்துக்குரிய வெளியரங்கமான காரியங்களையும், இருதயத்தில் செய்யக்கூடிய அந்தரங்கமான காரியங்களையும் நாம் சோதித்து தேவனை பிரியப்படுத்துகிற, நீதியை கொடுக்கின்ற, சாந்தத்தை கொடுக்கின்ற கனி நம்மிடத்துல இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்யணும்? பார்க்க மறந்துடுறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த கடைசி காலத்துல அதை நீங்க பார்க்க பழகுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில புது வருஷத்துல ஒரு பியூட்டிஃபுல்லா, ஒரு அழகான, ஒரு அற்புதமான, ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி இப்ப வாங்க 22 வசனத்தை வாசிங்க. ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம். இச்சையடக்கம். இது இருக்குதான்னு சோதிச்சீங்கன்னா நீங்க பிரியமாய், தேவனுக்கு பிரியமாய் வாழ்றீங்கன்னு அர்த்தம். இது உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே நீங்க தேவனுக்குள்ள வாழ்றீங்க, வந்துட்டீங்க, பரலோக ராஜ்யத்தை சுகந்தரிக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கேட்கிறோம் இந்த சத்தியத்தை, எத்தனையோ முறை படிக்கிறோம். ஆனா வெறுக்கிற காரியத்தை வெறுக்க முடியல, விட வேண்டிய காரியத்தை விட முடியல, அனுப்ப வேண்டிய காரியத்தை இருதயத்திலிருந்து வெளியே என்ன செய்ய முடியல, அனுப்ப முடியல. சரி, இதை செய்யறவங்களை தேவன் ஏற்றுக்கொள்கிறாரா அப்படின்னு நான் பார்க்கும்போது நீதிமொழிகள்ல 6வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நம்ம மனுஷங்கிட்ட இருக்கிற காரியங்களை அவர் சுத்தமா என்ன செய்யறாரு, வெறுக்கிறாரு. அது கூட கொஞ்சம் வசனத்திலே வாசிச்சிருமா? நீதிமொழிகள் 6:16 கொஞ்சம் வாசிக்குமா? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பு. அல்லேலூயா. இந்த உலகத்தை படைச்சது எத்தனை நாள்ல படைச்சாரு? 6 நாள்ல உண்டாக்கிட்டு 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். சிலுவையில 7 விதமான வார்த்தைகளை நமக்காக பொழிந்தார். அதே மாதிரி 7 நாள் சுற்றி வந்த போது 7ஆம் நாளிலே அந்த எரிகோ கோட்டை என்ன செய்தது? இடிந்தது. இதே போல நாகமான் குஷ்டரோகத்தில் வந்தபோது 7 முறை முங்கி எழுந்த சொன்னார். அதே சமயத்துல இந்த சில காரியங்களையும் சொல்லி இந்த 7ம் அவருக்கு அருவருப்பும் என்று சொல்கிறார். எவ்வளவு வேதனை பாத்தீங்களா? காரணம் என்னன்னா அவருக்கு பிரியமா இல்ல. சரி, அந்த 7 வாசிருங்க. அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை. இதெல்லாம் பிரசங்கம் பண்ணா நேரமே முடிஞ்சு போகும், பத்தவும் செய்யாது. ஏற்கனவே நம்ம சில காரியங்களை பேசவும் செய்திருக்கிறோம். துர ஆலோசனை பிணைக்கும் இருதயம். இது நிறைய பெரிய போச்சுங்க. இப்ப இந்த ஒரு காரியத்தை மட்டும் பேசினாலே எனக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி எங்க பார்த்தாலும் தேசம் முழுவதும் தவறான கருத்துக்களை ஆன்லைன்ல போடுறது ரொம்ப பெருகி போச்சு. தவறான கருத்துக்களை ஆன்லைன்ல வெளியிடுறவங்க நிறைய பெருகிட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? தவறான காரியங்கள் நிறைய மாடுலேஷன் சொல்லி துர் ஆலோசனைகளை. சரி போகட்டும், வாசிங்க. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இது நிறைய பெரிய போச்சு.
இது நிறைய பெரிய போச்சு. ரொம்ப நாள் நண்பனை கூட ஒரே ஒரு வார்த்தையில பிரிச்சிடறான், விரோதத்தை உண்டு பண்ணிடுறான். நிறைய பெரிய போச்சு. ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் அனுமதிக்கிறாரா, ஏற்றுக்கொள்கிறாரா என்றால் இல்ல, வெறுக்கிறார். ஏன் இதை நான் இப்போ இந்த நேரத்தில் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டி இருக்குன்னா, இப்படிப்பட்ட காரியம் உங்களுக்குள்ள எந்த காரியம் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் விட்டு தேவனை பிரியப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கறத நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு அதை சோதித்து அறிந்து ஆவியின் கனிகள் எந்த இடத்துல எல்லாம் எனக்கு குறைவுபட்டு இருக்கிறது என்பதை என்ன செய்யணும், பார்க்கணும். துரு ஆலோசனைகள், சண்டையை கிளப்பி விடுகிற நாவுகள், பொய் நாவுகள், எத்தனை காரியம். இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு வைக்கிறேன். நீங்க வெறுக்க வேண்டிய காரியங்களை கண்டிப்பா இந்த வருஷத்தோட வெறுத்துருங்க. விட வேண்டிய காரியங்களை கண்டிப்பா இந்த வருஷத்துல விட்டுருங்க. இன்னும் தேவனை பிரியப்படுத்தாதபடிக்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்று சபையில வந்து மட்டும் செஞ்சுட்டு உலகத்தை வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத என்ன செய்யுங்க, சோதித்து அறிந்து கொள்ளுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சொல்லு ஒன்று செயல் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அது தேவன் நிச்சயமா ஒரு நாளும் என்ன செய்யறது இல்ல, அனுமதிப்பது இல்ல. அவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் என்ன சோதனை வந்தாலும் சரி, அவர் இடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய கனி வெளிப்பட்டே ஆக வேண்டும் என்பதற்காக சுகந்த பலியாக தன்னை என்ன செஞ்சாரு, விட்டு கொடுத்தார், அர்ப்பணித்தார். அவருடைய குமாரன், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம் என்றால், பரலோகத்தின் ராஜ்யம் எனக்கு நமக்கு வேண்டும் என்று வார்த்தையோடு சொல்லிக் கொள்ளாமல் அதை உண்மையாக வாஞ்சிப்போம் என்றால், அவரை பிரியப்படுத்தாமல் இருக்கிற வம்பு, பரியாசப்படுத்துகிற காரியம், வேசித்தனத்தின் ஆவிகள், காம விகாரங்கள், துர் ஆலோசனைகள் என்னெல்லாம் இருக்கு என்பதை இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி செய்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் எப்படியோ வாழ்த்துட்டேன், அதனாலதான் ஏதோ சம்பாரிச்சோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ செலவழிச்சோம், அப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடாதுப்பா. இப்ப நான் ஜெபிக்கிறேன், இப்ப நான் துதிக்கிறேன், இப்ப நான் உம்மை தேடுறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இல்லைங்க, அது பாட்டுக்கு என்ன சொன்னாலும் சரி, யார் என்னத்தை படிச்சாலும் சரி, இல்ல நான் படிக்காத பைபிளா, இல்ல நான் பார்க்காத பண்ணியாலா பைபிளா, நானே நல்லா பிரசங்கம் பண்ணுவேன். பிரசங்கம் பண்ணி என்னத்துக்கு நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். பிரசங்கியாரெல்லாம் அப்படியே அப்பா சரி போட்டோம், என்கிட்டயே சில குறைகள் இருக்கு, கத்திடத்துல சரி பண்ண சொல்லி கேட்கணும். இன்னைக்கு நம்ம சோதித்து அறிந்து தேவனை பிரியப்படுத்துறதுக்கு புது வருஷத்துல நம்ம போறோம்ல, அதுல எத்தனை காரியங்களை நம்மளால தேவனுக்கு செய்ய முடியுமோ, மற்றவங்களுக்கு நம்முடைய அன்பை காமிக்க முடியுமோ, ஆவியின் கனியிலான சாந்தத்தை காமிக்க முடியுமோ, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, நம்மளும் பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமாய் வாழ்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம குலைச்சிடாம என்ன செய்யணும், பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. புரியுதா? நிறைய பேர் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன்ட்ட போய் ஓயாம சொன்னதே சொல்லி, அவன் சொன்னான்னு கேட்டேன் பிரதர் அப்படின்னு வலுவ செஞ்சிருவான். அது பெரிய தவறான ஒரு காரியம். எப்படியாவது இவனை பார்க்கிறேன் பாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா நீங்க மனுஷனை கெடுக்கல, இந்த மனுஷனை உண்டாக்கின தேவனுடைய நாமத்தை கெடுக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன்னா என்ன சொன்னார் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனை பார்த்து, நீங்களே என் ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் என்ன செய்கிறான்? ஆலயத்தை கெடுத்து போடுகிறான். ஆகையினால நம்ம கெடுக்கிறதற்கு அழைக்கப்படவில்லை, உருவாக்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் விட வேண்டிய காரியங்கள் என்ன? நாம் சோதித்தறிய வேண்டிய காரியங்கள் என்ன? குறிப்பாய் நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை பிரியப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யணும்? அப்படியே நாம் எந்திரிச்சு தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் பாட்டு பாடிட்டு, இதுவரைக்கும் ஏதோ அப்பப்போ வசனத்தை கேட்டுட்டு, இதுவரைக்கும் நானே பைபிள் படிச்சுட்டு கொஞ்சம் கீழ்ப்படியாமையில இருந்துட்டேன், வம்பு வளர்த்துட்டேன், புத்தீனமான பேச்சுக்கள் இருந்துருச்சு, அடுத்தவங்களை பரியாசம் கிண்டல் கேலி பண்ணிட்டேன். இப்போ ஆவியின் கனிக்காக நான் காத்திருக்கிறேன். எனக்கும் ஆவியின் கனி வேணும், என் பிள்ளைகளுக்கு ஆவியின் கனி வேணும், என் குடும்பத்துக்கு ஆவியின் கனி வேணும். ஏன்னா அதுதான் என்ன பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கும். வம்போ வழக்கோ பிரயாசமோ புத்தீனமான பேச்சோ அது என்ன ஒரு நாளும் பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்காது. நான் அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவர் கொடுக்க போறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்ந்திருப்பேன், இதுவரைக்கும் என் பொண்டாட்டிக்கு பிடிச்சது என்ன, என் கணவனுக்கு பிடிச்சது என்ன, என் பிள்ளைகளுக்கு பிடிச்சது என்ன, எல்லாம் அப்படியே வாழ்ந்திருப்பேன். இப்ப நான் உம்மை பிரியப்படுத்துற ஒரு வாழ்க்கை வாழ போறேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுமா?
ஐயா மனுஷன் இல்ல, கர்த்தர் இப்ப உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கே தெரியும் நீங்க விட வேண்டிய காரியம் என்ன, தேவன் வெறுக்கிற காரியம் என்ன, அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு சொல்லி. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால காலத்தை ஆதாயப்படுத்துங்கன்னு சொல்லி அதே 5 எபேசியர்ல 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடைசி காலம். ப்ளீஸ் பிரதர், ப்ளீஸ் சிஸ்டர், கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு என்ன காரியத்தை நம்ம செஞ்சா சரியா இருக்கும், கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்வதற்கு நாம் செஞ்சா என்னென்ன காரியங்களை செய்யலாம், அப்படி செய்யும் போது எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை தியானிக்க நேரம் இல்லை. ஒருவேளை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, இல்ல வருகிற நாட்களில் தியானிப்போம். ஆனா ஒரு காரியம், இப்போ சில காரியங்களை விட்டு விடுவதற்கு சகோதரன் என்னோட பேசியிருக்கிறாங்க. எனக்காக பேசப்பட்ட வார்த்தை. இப்போ நான் கர்த்தருக்கு முன்பதாக நிக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன். வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழிகளிலே நடத்த வேண்டுமே, செவ்வையான வழிகளிலே நடத்த வேண்டுமே. எல்லாம் சொல்லுங்களேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில வீணான காரியம், புத்தீனமான பேச்சுக்க, அடுத்தவனை பரியாசம் பண்ணுகிற காரியம், பரிசுத்த குலைச்சலை கொண்டு வருகிற காரியம், துர் ஆலோசனைகளை பிணைக்கிற காரியம், சகோதரர்களுக்குள்ள விரோதத்தை கிளப்பி விடுகிற காரியம் இருந்திருக்கும். ஆனா இப்போ நான் ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பிரியமான காரியம் எது என்பதை நான் சோதித்தறிய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லுங்க. கர்த்தர் என்று நீங்க கேட்கும் போது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றால் பழையனை எல்லாம் கழிந்து புதியனை தோன்றும்படிக்கு என் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் அப்படி செய்வீரப்பா, ஏன்னா உம்முடைய வாக்கு, நீர் ஒருவரையும் புறக்கணியாத தேவன், ஒருவரையும் வெறுத்து விடாத தேவன், ஒருவரையும் கூட தள்ளி விடாத தேவன். ஏன்னா ஆகையினாலதான் இன்றைக்கும் கூட என்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, நான் மாற வேண்டும் என்பதற்காக ஒரு பேதையை கொண்டு ஒரு பலகீன பாண்டத்தை கொண்டு நீர் பேசி இருக்கிறீர். இப்பொழுதே எனக்குள்ள இருக்கிற குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாதுங்க, நான் பார்க்க முடியாதுங்க, என்கிட்ட நீங்க வேஷம் போட்டீங்க, என்கிட்ட எப்படி பேசுறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்கிறது தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களுடைய செயல்களை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நாம எப்பவும் பாடுறோம்ல, யோசனையில் பெரியவராக இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களை நடத்துகிறது உண்மை என்றால், இப்பொழுதே என் இருதயத்தில் இருக்கிற எல்லா விட வேண்டிய காரியங்களும், வெளியரங்கமான அந்தரங்கமான கிரியைகள், அழிக்கப்பட வேண்டிய விட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே நான் விட்டுவிடுறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுங்க. புதிய வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்க கேட்கும் போது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். 12வது மாசத்துல நீங்க வந்து என்கிட்ட சொல்லுவீங்க, அடுத்த வருஷத்துல பிரதர் நான் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தேன், கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்னது என்று சோதிச்சு பார்த்து என்ன நான் சரிப்படுத்துறேன். இந்த பிரதர் என் பிள்ளை நல்லா இருக்கு, இந்தங்க பிரதர் என் பையன் நல்லா இருக்கான், இந்தங்க பிரதர் என் மனைவி நல்லா இருக்காங்க, இந்தங்க பிரதர் என் கணவன் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் காரியங்களை ஷேர் பண்ணுவீங்க. நாம கர்த்தரை துதிக்க போகிறோம், நாம் கர்த்தரை தேட போகிறோம், நாம் கர்த்தரை தோத்தரிக்க போகிறோம். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே இப்போ நான் கேட்கிறேன், இப்போ நான் விட்டு விடுகிறேன், எனக்கு இன்னும் கற்று தாருங்கன்னு சொல்லி கேளுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு கற்று தருகிற தேவனாக, கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற தேவனாக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக, கர்த்தர் உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக, கர்த்தர் உங்கள் சரீரங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக, கர்த்தர் உங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருந்து எல்லாவற்றிலும் தூய ஆவிகள், தீய காரியங்கள், தீய சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் எடுக்கப்பட்டு இப்பொழுதுவே அவருடைய பரிசுத்த ஆவியினாலே தூய்மையான காரியங்களை, வெண்மையான காரியங்களை, ஒரு அலங்காரமான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. ரிஷி பண்ண விரும்புறவங்க கரங்களை தட்டி, வம்பு பேச்சு இனிமையா வாயில வராது சொல்லுங்க. வம்பு பேச்சு இனிமைய வாயில வராது, புத்தீனமான பேச்சு வாயில வராது. தேவையில்லாம மற்றவனை என் நிலைகளை நான் சரிப்படுத்திக் கொள்ளாம மற்றவங்களை பரியாசம் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பரியாசம் பண்ண வட்டார். அதே கலாத்தியர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், மோசம் போகாதிருங்கள், தேவன் உங்களை பரியாசம் பண்ண வட்டார் என்று. ஆகையினால இப்ப சொல்லுங்க, நான் மற்றவங்களை பரியாசம் பண்ற எண்ணத்தை இப்பொழுதே விடுவேன், ஆவியின் கனியோடு வாழ்வேன், அன்போடு வாழ்வேன். நீ
நீதியோடு வாழ்வேன், சாந்தத்தோடு வாழ்வேன், என்னை அவர் பரிகாசம் பண்ண விட மாட்டார்னு சொன்னா, தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் எதுவென்று சோதித்து அறிந்தார் நீங்க அவருடைய புத்திரர்களாக எண்ணப்படுவீர்கள். பரலோக ராஜ்யத்திற்கு போகிறது நிச்சயம். அந்த நிச்சயம் உண்மை என்றால், அந்த நிச்சயத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்றால், அதற்காகவே அழைக்கப்பட்டேன், அதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டேன், அதற்காகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காகவே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டேன், அதற்காகவே நான் அந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் கரங்களை தட்டி அப்படி செய்ய வல்லமையுள்ள, அப்படி உங்களை அழைத்திருக்கிறேன், அப்படியே இப்பொழுதும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் உங்களை கழுவி கொண்டிருக்கிறேன் இயேசுவுக்கு ஒரு பெரிய கைதட்டல் போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒரு உங்களை ஆசீர்வதித்து இனிமே என்ன செய்ய போறார் தெரியுமா? உங்க வியாபாரங்கள்ல ஒரு ஆசீர்வாதம், உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், உங்க பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதம், உங்க அரசு பணியில ஒரு ஆசீர்வாதம், உங்க கூலி வேலையில ஒரு ஆசீர்வாதம், உங்க பலகீனத்துல சுகம் தந்து உங்களை எழுப்ப போகிறாரு. நீண்ட நாட்களா தடைபட்டு இருக்கிற காரியங்கள், இருதயம் இழைத்து போயிருக்கிற காரியங்கள் எல்லாம் வருகிற நாட்களிலே தேவனை பிரியப்படுத்த நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, சோதித்து அறிவதற்கு ஒப்பு கொடுக்கும் போது, நிச்சயமா நான் சொல்றேன், ரிசீவ் பண்ண போறீங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ள தேவனை நோக்கி, அப்படி செய்வதற்கு இப்பொழுதும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவனை நோக்கி, அப்படி சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனுக்கு இப்பொழுதும் அப்பா நீர் செய்ய போகிறதற்காய், இப்பொழுதே நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காய், இப்பொழுதே அதை நான் காண்கிறதற்காய், என்னை கண்டவராக நீர் இருக்கிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி சொல்லுங்க. என் ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படி நீங்க சோதிக்கும் போது, விட்டு கொடுக்கும் போது, அவர் உங்களை சோதித்து அறிந்து விட்டார், பொன்னாக மாற்றி இருக்கிறார், பொன்னாக மாற்றி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க இந்த உலகத்திலே நான் ஒரு மண் இல்ல பொண்ணுன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஊழியக்காரனாய் மனதார சொல்கிறேன், நான் ஒரு மண் இல்ல பொண்ணுன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ ரிபாரா ஷதாரா ரகனா ரபாலா. இப்பொழுதே ஒரு விடுதலை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன், இப்பொழுதே ஒரு சமாதானம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன், இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கிற போராட்டத்தின் ஆவிகள் மாறுகிறதை பார்க்கிறேன், இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் என் தேவன் கீழ்ப்படிதலின் ஆவியை அனுப்பி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன், இப்பொழுதே வருமான இழப்புகளை சரி பண்ணி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ரிசீவ் பண்ணீங்கன்னா கைகளை தட்டி, அப்பா என் சகோதரன் சொன்னது எத்தனையோ குடும்பத்துக்கு நடக்குது, அதனால இந்த ஊழியம் நடக்குது, என் குடும்பத்துக்கு நடக்கும், என் பிள்ளைக்கு நடக்கும், என் தம்பிக்கு நடக்கும், என் அக்காவுக்கு நடக்கும், என் தங்கச்சி வாழ்க்கையில நடக்கும், என்னுடைய வீட்டுல எல்லாருக்கும் நடக்கும். இது நான் காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் என்று சொல்லுங்க. உங்கள் கண் காணும்படிக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஏனென்றால் இன்னைக்கு நீங்க அவருக்கு முன்பதாக உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுத்து தேவனை பிரியப்படுத்துவதற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறபடினால், சோதித்து இருக்கிறபடினால், சோதிப்பேன் என்று தீர்மானித்திருக்கிறபடினால் பொன்னாக உங்களை விளங்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மாள் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அனுதினமும் நான் உம்மில் வளர, உம்மை பிரியப்படுத்த என்னை சோதித்து அறிகிறபடியினால் இத்தனை ஆண்டுகள் இந்த ஊழியத்திலும், என் பிள்ளைகளுடைய தேவையிலும், தொலைக்காட்சி பணியிலும், என் சபை ஊழியர்களின் தேவைகளோடும் என்னோடு கூட இருந்த இயேசுவே, விட வேண்டிய காரியங்கள், நான் மாற வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை சோதித்து தேவனை பிரியப்படுத்துவதற்கு என்னிடத்தில் இருக்கிற குறைவுகள் என்ன என்பதை அறிந்து வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஆரம்பத்திலிருந்து நீர் இப்போது வரைக்கும் கொடுக்கிற வார்த்தையின்படி சமாதானத்தை ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கையிட்டு செய்கிற வேளையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தந்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்கள் எல்லா இடத்திற்கும் செல்வதற்கு உறுதுணையாய் இருக்கிற அன்பு சகோதரர்கள், என் உடன் ஊழியர்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். அவர்கள் பிள்ளைகளின் தேவைகள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தியும். இந்த ஊழியம் எங்கு நடக்கிறது, எப்படி நடக்கிறது, யாருக்கு நடக்கிறது என்பதை கூட சில நேரங்கள் தெரியாமல் விசுவாச வார்த்தைகளால விசுவாசித்து கொடுக்கிற
தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். புதிய ஆண்டை எதிர்நோக்குகிற வேளையில கர்த்தர் அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். உம்மை பிரியப்படுத்தி வாழுகிற போது, உமக்கு பிரியமான ஊழியத்திற்கு கொடுக்கும் போது அவர்கள் மேல் பிரியம் வைக்கிற தேவனாய், அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் நீர் கூட இரும். எம்மட்டும் நீர் அப்படியே நடத்தினீர், எம்மட்டும் நீர் அப்படியே ஆசீர்வதித்தீர். நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் இந்த ஆராதனையிலே, தொலைக்காட்சியிலே, யூடியூப், ஆன்லைன்ல இணைந்து கொண்ட அத்தனை பிள்ளைகள் மேல் இருக்க வேண்டும் என்று இரட்சக பெருமான் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய இரக்கமும் ஆராதனையில் கலந்து கொண்ட, தொலைக்காட்சி யூடியூப்பில் பார்த்த, தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்ட, உலகம் முழுவதிலிருந்தும் ஆராதிக்கிற அத்தனை பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம். ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.